வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாரங்கபாணி கோயில் கும்பகோணத்தில் அமைந்துள்ளது. பெருமாளின் மங்களாசானம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 12வது திவ்ய தேசமாகும். இந்த கோவிலை சோழர்களால் கட்டப்பட்டது. இக்கோவில் மிக பழமை வாய்ந்த கோவிலாகும். அதிக ஆழ்வார்களால் மங்களாசானம் செய்யப்பட்ட கோயில்களில் முதலில் ஸ்ரீரங்கம், இரண்டாவதாக திருப்பதி, மூன்றாவதாக சாரங்கபாணி கோயில் கும்பகோணம். கோவிலுக்கு செல்லும் வழியில் பெருமாள் தாயாருடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதற்கு வீதி சுற்றி வருகின்றனர். பஞ்சரங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படும் இந்த கோயிலில் கோமலவல்லி தாயார் மற்றும் மகாலட்சுமியுடன் சாரங்கபாணி பெருமாள் காட்சி தருகிறார். இந்த ராஜகோபுரம் 11 நிலைகளுடன் 173 அடி உயரம் கொண்டது. 7 ஆழ்வார்கள் மங்களாசானம் செய்யப்பட்ட தலம். இந்த கோவில் தேர்வடிவில் அமைக்கப்பட்ட மிக பழமையான கோயில். கோவிலுடைய வரலாறு: ஒரு முறை திருமால் எப்படிப்பட்டவர் என்று சோதனை செய்ய முனிவர் திருமாலின் மார்பில் உதைத்து விட்டார். இதனை திருமால் தடுக்காமல் ஏற்றுக்கொண்டார். இதனால் திருமாலின் மனைவி லட்சுமி, உங்கள் மார்பில் நான் இருந்தும் முனிவர் உங்களை உதைத்து விட்டார். உதைத்ததை தடுக்காமல் இருந்ததற்கு திருமாலின் மனைவி லட்சுமி கோபப்பட்டு அவரை விட்டு விலகி சென்று விட்டாள். அதன் பிறகு முனிவர் செய்த தவறை உணர்ந்து திருமால் மற்றும் மனைவி லட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டார். தெய்வங்களில் சாத்வீகமானவர் யார் என்று கண்டுபிடிக்கும் பொறுப்பை தேவர்கள் அனைவரும் முனிவரிடம் கொடுத்தனர். முனிவர் லட்சுமியிடம் இதற்காகத்தான் திருமாலை மார்பில் உதைக்க சூழ்நிலை ஏற்பட்டது. முனிவர் லட்சுமியிடம், அடுத்த பிறவியில் நான் உனக்கு தந்தையாகவும் நீ எனக்கு மகளா பிறக்கவும் என்று முனிவர் லட்சுமியிடம் கேட்டதும் லட்சுமி மனம் உருகி முனிவருக்கு ஆசி வழங்கினார். முனிவரிடம் திருமாலை பிரிந்து இருப்பதற்கு பூலோகத்தில் முனிவருக்கு தன்னை மகளாக பிறப்பதற்கு தவம் இருக்க வேண்டும் என்று லட்சுமி கூறினாள். அதன்படி புண்ணிய பூமியான கும்பகோணத்தில் முனிவர் தவம் இருந்தார். இங்கு கேம புஷ்கரணி குளத்தில் தாமரை மலரில் லட்சுமி அவதரித்தாள். அவளுக்கு கோமலவல்லி என பெயரிட்டார். பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் பலவித சயனங்களில் காட்சி தருவார். இங்கு வித்தியாசமாக பள்ளி கொண்ட நிலையில் கொஞ்சம் தலையை தூக்கியவாறு வலது கையை தலையில் வைத்தபடி காட்சி தருகிறார். கருவறை கோயில் தேர் போன்று வடிவிலான யானை, குதிரை இழுத்து செல்வது போல் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் பெருமாளை வணங்குவதற்கு முன்னாடி முதலில் கோமலவல்லி தாயாரை வணங்கிவிட்டு தான் பெருமாளை தரிசிக்க செல்ல வேண்டும். அப்படிதான் இந்த கோவிலை அமைத்திருக்கிறார்கள். இந்த கோவிலில் பெருமாளை தரிசிக்க செல்வதற்கு 2 வாசல்கள் இருக்கின்றன. உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல். உத்தராயண வாசல் தை முதல் ஆனி மாதம் வரையும், தட்சிணாயன வாசல் ஆடி முதல் மார்கழி மாதம் வரையும் திறந்திருக்கும். ஏதாவது ஒரு வாசல் தான் இங்கு திறக்கப்பட்டிருக்கும். சாரங்கபாணி பெருமாள் வைகுண்டத்திலிருந்து நேரே இங்கு வந்ததால் இங்கு சொர்க்க வாசல் கிடையாது. இவரை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. மேலும் இங்குள்ள உத்தராயண வாசல், தட்சிணாயன வாசல் கடந்து சென்றாலே பரமபதம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த தலம் தாயார் பிறந்த வீடு என்பதால் இங்கு கோமலவல்லி தாயாருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது. இந்த கோவிலில் கோமாதா பூஜை முதலில் தாயார் சன்னதியில் நடந்ததுக்கு பிறகுதான் பெருமாளுக்கு நடத்தப்படுகிறது. திருமால் ஆறாமுதன் என்ற பெயரில் யானை, குதிரைகள் கொண்ட தேர் வண்டியில் வைகுண்டத்திலிருந்து வந்து கோமலவல்லியை திருமணம் செய்தார். சாரங்கம் என்ற வில்லை ஏந்தி வந்ததால் இவருக்கு சாரங்கபாணி என்று பெயர் வந்தது.
கேம புஷ்கரணி குளம். அங்கே தெரியக்கூடிய கோபுரம் கும்பேஸ்வரர் கோயிலுடைய கோபுரம்.